ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் பார்க்கலாமா? பாலக்கீரை. இந்த பாலக்கீரை வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு. டெய்லி ரொட்டீனாக செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுங்க. கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிட்ட உடனே ஒரு 2 வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆன உடனே ஒரு பழமான தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியை வதக்கிக்கோங்க. இப்போ பாலக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு நல்லா குக் ஆன உடனே 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலக்கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாலக்கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.